ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிமே டிகோ. டோஜி ஃபிஷிகரோட ஃப்ளாஷ்பேக்கை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு சிம்பத்தி வந்துடும். பிகாஸ் டோஜி வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அவன் லைஃப் ஃபுல்லாக கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கான். டோஜி பார்ன் ஆன பிளேஸ் ஜெனின் கிளான், பெரிய ஃபேமிலி தான். ஆனால் அவங்களோட ஒரே ரூல் என்ன தெரியுமா? கர்ஸ்ட் எனர்ஜி இல்லைன்னா நீ வேஸ்ட். டோஜிக்கு ஜீரோ கர்ஸ்ட் எனர்ஜி. அவன் பாடி அலோன் மான்ஸ்டர் லெவல், சூப்பர் ஹியூமன் சென்சஸ், இன்சைன் ஸ்பீட். பேசிக்கலி அவன் ஒரு நேச்சுரல் பீஸ்ட். ஆனால் ஜெனின் கிளானில் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. குழந்தையா இருக்கும்போதே டார்ச்சர், ரிஜெக்ஷன், இன்சல்ட் எல்லாமே அவனை பின்தொடரும். இதுதான் டோஜிக்கு ஒரு திங்கை டீச் பண்ணும். ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உனக்கு வேல்யூ இல்லைன்னு. ஸோ அவன் ஸ்லோலி காசஸ் எல்லாத்தையும் ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். காசுக்காக அவங்கள கொல்ல கூட துணிஞ்சிருவான். லேட்டர் டோஜி நார்மல் லைஃப் வாழலான்னு ஒரு பொண்ணை மேரி பண்ணுவான், லைஃப் ஹாப்பி ஆகும்னு நினச்சி. ஆனால் கடன் ப்ராப்ளம்ஸ், ஃபைட்டு, டென்ஷனு, கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடும். பட் அந்த டைமில் தான் மெகுமி அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான். டோகி கிட்ட மணி இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை. அவனுக்கு ஒரு கில்ட் வந்துடும், நம்மளோட பையனோட லைஃப்பை நம்மளே கெடுத்துடக்கூடாதுன்னு. ஸோ டோஜி என்ன பண்ணுவான்னா, மெகுமி லைஃப் பெட்டர் ஆகணும்னா அவன் ஜெனின்டானுக்கு செல் பண்ணிடுவான் ஒரு டீல் போட்டு. சவுண்ட்ஸ் க்ரூயல் தான், பட் டோஜி மைண்டுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன்னு நினைப்பான். டோஜியோட ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, டோஜி ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை. அவன் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ட்ராமா. ஜெனின் கிளானில் அவனை ரிஜெக்ட் பண்ணலினா டோஜி மேபி இன்னொரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். இதுதான் அவனோட பெயின்ஃபுல்லான ஃப்ளாஷ்பேக். இந்த மாதிரி நிறைய அனிமே இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிலேட்டடை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா?